வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தோல்வியடைந்ததை ஸ்டாலினால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த அளவுக்கு மீண்டும் 2.0 ஆட்சி தொடரும் என்று 100% நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் விஜய் செய்த சோசியல் மீடியா பிரச்சாரம் ஸ்டாலினை வீழ்த்திவிட்டது. குறிப்பாக விஜயை பொறுத்தவரை பெரியவர்களின் ஓட்டுக்களை அத்தனை எளிதில் தன் பக்கம் திருப்ப முடியாது என்பதனால் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர் சிறுமிகளை தன் பக்கம் இழுத்து அவர்கள் மூலமாக அரசியல் காய் நகர்த்தினார். இப்படித்தான் விஜயின் ஒவ்வொரு பிரச்சாரங்களுமே அமைந்திருந்தது. குறிப்பா இன்ஸ்டாகிராமில் பள்ளி மாணவ மாணவியருடன் விஜய் நடத்திய சில கலந்துரையாடல்கள் அவருக்கு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓட்டு போடும் வயதுக்கு வராத டீனேஜ் மாணவ மாணவிகளை எல்லாம் தங்களது பெற்றோரை விஜய்க்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று தொந்தரவு செய்ய வைத்தார். அதனால்தான் கடந்த 60 ஆண்டுகளாக திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தவர்களே இந்த முறை ஒரு மாற்றத்துக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். அதனால்தான் முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றார் விஜய். ஆனால் விஜயின் இந்த வெற்றிக்கு முழு காரணம் பள்ளி சிறுவர் சிறுமிகள் என்பதனால் மைனர் பிள்ளைகளை வைத்து தனக்கு சாதகமான சூழலை உருவாக்கிவிட்டார் என்று சிலர் அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில் விஜயின் வெற்றிக்கு சோசியல் மீடியாவில் அவர் செய்த பிரச்சாரங்களே காரணம் என்பதை புரிந்து கொண்ட ஸ்டாலின் அடுத்து திமுகவினரும் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாக்களில் மக்களுடன் தொடர்பில் இருக்குமாறு உடன்பிறப்புகளுக்கு இன்றைய தினம் ஒரு உத்தரவு போட்டுக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, விஜயின் இந்த ஆட்சியை நீண்ட காலம் நீடிக்க விடக்கூடாது, அதிகபட்சம் 6 மாதத்தில் அவரது ஆட்டத்துக்கு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார் ஸ்டாலின். அதனால்தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கும் திருமாவளவன் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடத்திலும் மீண்டும் அவர் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வரவிடக்கூடாது என்று சொல்லி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகிறோம். ஆனால் அவரோ அடுத்தபடியாக திமுகவின் முன்னாள் அமைச்சர்களை சிறைக்கு தள்ளும் வேலைகளை தொடங்கியிருக்கிறார். அதனால் அவருக்கு இந்த விவகாரத்தில் கடிவாளம் போடுங்கள், அப்படி இல்லை என்றால் ஆதரவை வாபஸ் விட்டு விடுங்கள் என்று திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கும் கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார் ஸ்டாலின். அதே போன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை அத்தனை எளிதில் விட்டுவிடாதீர்கள். மீண்டும் அதிமுகவின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவர்களின் எம்எல்ஏ பதவிகளை சட்ட ரீதியாக பறித்து விடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமியும் வலியுறுத்தி கொண்டு வருகிறாராம் ஸ்டாலின். அந்த அளவுக்கு விஜய் ஆட்சியை பிடித்துவிட்டதால் திரைமறைவில் தற்போது ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே ஒரு நல்லுறவு ஏற்பட்டுள்ளது. அதனால் அதிமுகவில் இருந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கும் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அணியை சார்ந்தவர்களுக்கு விஜய் தரப்பு அமைச்சர் பதவி கொடுத்தால் அடுத்த கட்டமாக அவர்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராகி கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் அடுத்து விஜய் ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது கண்டிப்பாக அவருக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த பதவியில் இருக்க மாட்டார்கள். அதேபோல் திமுக கூட்டணியில் இருந்து விஜய்க்கு ஆதரவளித்திருக்கும் கட்சிகளும் ஸ்டாலின் நடத்தும் பேச்சுவார்த்தை காரணமாக விஜயை டீலில் விட்டு விடுவார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில தாவைக்காவில் இந்த ஆட்சி அதிகபட்சம் 6 மாதங்கள் நீடிக்குமா என்பதே தற்போது சந்தேகத்திற்கு இடமாகியிருக்கிறது. நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.